Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போகிறது Karasev. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதாவது டீ டைம் கூட இதை எடுத்துக்கலாம். இது வந்து கடலை மாவு, பெருங்காயம், மிளகாத்தூள், மிளகுத்தூள். அதாவது மிளகு வந்து என்னென்னா பொடியாக யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஆப்ப சோடா 1 சிட்டிகை, பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துருக்கிறோம். இதுக்கு வந்து மிளகு வந்து 1/2 டேபிள் ஸ்பூனை அதாவது உடச்சி வச்சுருக்கிறேன், பொடி கிடையாது, மிளகு தூள் போடக்கூடாது. இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது தட்டி போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடலை மாவு எடுத்துட்டோம். அடுத்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அரிசி மாவு, ஆப்ப சோடா, பெருங்காயம், உப்பு. நம்ம இது கூட கொதிக்கிற எண்ணெய், அதாவது அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொதிச்சிட்ருக்கிற எண்ணெய் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கடலை மாவு வந்து என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதாவது கடலை பருப்பை கொடுத்து அரைச்சிட்டு வந்து அந்த மாவில் செஞ்சோன்னா Karasev வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி பேக்கெட் மாவோட நம்ம அரைச்சி யூஸ் பண்ணால் டேஸ்ட்டும் வந்து கூடுதலாக இருக்கும். இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், அதிகமாக வேண்டாம். நம்ம தொட்டால் இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து கரெக்டான பதம். நான் Karasev இன்றைக்கி அதாவது அச்சு வந்து சின்னதாக வந்து நான் இந்த அச்சை எடுத்துருக்கிறேன். இதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து இல்லைன்னா பிளெயின் எடுத்துக்கோங்க. நார்மலாக பார்த்தோன்னா Karasevக்கு பிளெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கிறத எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இதில் ஃபுல்லாத்தையும் நான் எண்ணெய் தடவிக்கிட்டேன். இப்போ நம்ம உள்ளே வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உடச்சிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இதை அப்படியே திருப்பிக்கலாம். இந்த கலர் அதாவது கோல்டன் ப்ரௌன் வந்தோடனையும் நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சுட்டுட்டு அதுக்கப்புறம் உடச்சிக்கலாம். சுவையான Karasev ரெடி. நான் Karasev எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.